அரசு நல திட்டங்களுக்கு முதலமைச்சரின் பெயரையோ அல்லது படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள் மற்றும் தேர்தல் ஆணைய விதிகளை மீறுவதாக வாதிடப்பட்டது. இதற்கு எதிராக அரசு தரப்பு இன்று மதியம் அவசர வழக்காக முறையீடு செய்து நாளை செயல்பட உள்ள அரசு திட்டங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என வாதாடியது. ஆனால் தலைமை நீதிபதி இந்த அவசர மனுவை ஏற்க மறுத்து விரிவான மனு தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு உத்தரவிட்டார். மேலும் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது எனவும் மனு தாக்கல் செய்தால் அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். இந்த உத்தரவு மீது ஆட்சேபனை இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என தலைமை நீதிபதி அறிவுரை வழங்கினார். இதேபோன்றுதான் கட்சிக்கு ஆள் சேர்க்கிறேன் என்ற பெயரில் ஓடிபி வாங்கிய திமுகவிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை குட்டு வைத்தது. இப்போது இன்னொரு திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குட்டு விழுந்துள்ளது. ஆக தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஸ்டாலினுக்கு கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, தொட்டதெல்லாம் தோல்வியாகவே இருக்கிறது.